மனைவி 2 மகன்களோடு டாக்டர் குடும்பமே இறந்து கிடந்த மர்மம். போலீஸ் விசாரணையில் எழுந்துள்ள விடை தெரியாத கேள்விகள். டாக்டர் வீட்டில் அதிகாலை 4 மணிக்கு மேல் அரங்கேறிய விபரீதம் என்ன? சென்னை அண்ணா நகரில் 2 மகன்களோடு டாக்டர் குடும்பமே வீட்டில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்தில் அடுத்தடுத்து வரும் தகவல்கள் அதிர்ச்சிகரமானவையாக உள்ளன. 5 கோடி ரூபாய் கடன் நெருக்கடியால் ஏற்பட்ட மனவேதனையில் இந்த துயர முடிவை டாக்டர் தம்பதி மேற்கொண்டிருக்கலாம் என்று போலீஸ் கூறியதாக முதல் கட்ட தகவல்கள் வெளியாகியது. இருப்பினும் டாக்டர் குடும்பமே தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தின் அனைத்து கோணங்களையும் போலீசார் ஆய்வு செய்து விசாரணையை துரிதப்படுத்தி உள்ளனர். இறந்த டாக்டர் பாலமுருகனின் சொந்த ஊர் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு ஆகும். செங்குன்றத்தில் 2 ஸ்கேன் சென்டர்கள் மற்றும் சென்னை அண்ணா நகரில் ஒரு ஸ்கேன் சென்டரும் நடத்தி வந்த இவர் முதலில் சென்னை குளத்தூரில் உள்ள சொந்த வீட்டில் குடும்பத்தோடு வசித்து வந்தார். ஸ்கேன் சென்டரை கவனித்துக் கொள்ளவும் மகன்களின் படிப்புக்காகவும் அண்ணா நகர் 17வது பிரதான சாலையில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புக்கு குடிபெயர்ந்தது டாக்டர் பாலமுருகனின் குடும்பம். மனைவி சுமதி ஒரு வழக்கறிஞர் ஆவார். இந்த தம்பதிக்கு 18 வயதில் ஒரு மகனும் 16 வயதில் ஒரு மகனும் இருந்தனர். மூத்த மகன் +2 முடித்துவிட்டு நீட் தேர்வுக்கு தயாராகி வந்தார். இளைய மகன் அண்ணா நகரில் உள்ள பள்ளி ஒன்றில் 10ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்த இனிய குடும்பத்தில்தான் கடந்த 13ஆம் தேதி பூகம்பம் அரங்கேறி உள்ளது. டாக்டர், அவரது மனைவி மற்றும் 2 மகன்கள் ஆகிய 4 பேரும் சடலங்களாக போலீசாரால் மீட்கப்பட்டனர். டாக்டர் குடும்பமே இரவோடு இரவாக இறந்து கிடக்க காரணம் என்ன என்ற போலீசாரின் கேள்விக்கு முதலில் பதிலாக கிடைத்தது 5 கோடி ரூபாய் கடன் தொல்லையால் இந்த விபரீத முடிவை எடுத்திருக்கலாம் என்பதாகும். ஆனால் அடுத்தடுத்த கட்ட விசாரணைகளில் கிடைத்து வரும் தகவல்கள் இது தற்கொலையா அல்லது 4 பேரின் இறப்பின் பின்னணியில் வேறு காரணங்கள் ஏதேனும் உண்டா என்று போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தி உள்ளனர். டாக்டரின் ஸ்கேன் சென்டர்களில் 50க்கும் மேற்பட்டவர்கள் பணியாற்றி வருகின்றனர். தனது பணியாளர்களிடம் மிகவும் அன்பாகவும் பாசத்தோடும் பழகி வந்த டாக்டர் பாலமுருகன் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு கோழை அல்ல என்பது அவரது பணியாளர்கள் மற்றும் நண்பர்களின் கருத்தாக உள்ளது. மேலும் உயிரிழந்த பாலமுருகனின் மகன் இருவருமே விவரம் தெரிந்த டீனேஜ் பிள்ளைகள். அவர்கள் எப்படி தற்கொலைக்கு சம்மதித்திருப்பார்கள் என்றும் அவர்கள் கேள்விகளை எழுப்புகின்றனர். சந்தேகத்தின் அடிப்படையில் எழும் அத்தனை கேள்விகளுக்கும் இறந்தவர்களின் உடற்கூறாய்வு அறிக்கை வந்தால் விடை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டாக்டர் பாலமுருகனுக்கு சொந்தமான ஸ்கேன் சென்டர்களில் உள்ள 2 இயந்திரங்களை விற்றாலே அவரது கடனை அடைத்து விடலாம் என்று அவர்கள் கூறுகின்றனர். மேலும் பாலமுருகனின் மனைவி சுமதிக்கும் ஏராளமான சொத்துக்கள் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் நடந்த அன்று அதிகாலை 4 மணிக்கு பணியாளர்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிய குட் மார்னிங் மெசேஜை பார்த்திருக்கிறார் என்றும் அதிகாலை 4:30 மணி வரை அவருடைய வாட்ஸ்அப் ஆக்டிவாக இருந்ததும் தெரிய வந்துள்ளது. அப்படியானால் அதிகாலை 4:30 மணிக்கு மேல் டாக்டர் பாலமுருகன் வீட்டில் நடந்தது என்ன? டாக்டர் பாலமுருகன் குடும்பத்தோடு உயிரிழக்க கந்துவட்டி கும்பலின் மிரட்டல் காரணமா என்ற கோணங்களிலும் போலீசாரின் விசாரணை நடைபெற்று வருகிறது. டாக்டர் பாலமுருகனோடு கடைசி நிமிடம் வரை தொடர்பில் இருந்தவர்கள் கூறும் தகவல் தற்கொலை முடிவில் இருந்ததற்கான எந்த அறிகுறியும் இல்லாமல் அவர் மகிழ்ச்சியுடனேயே நடமாடி வந்தார் என்பதாகும். சென்னையில் முக்கிய பிரமுகர்கள் வசிக்கும் அண்ணா நகரில் நன்கு படித்த டாக்டரின் குடும்பமே இரவோடு இரவாக இறந்து கிடந்ததும் இந்த துயர சம்பவத்திற்கு காரணம் என்ன என்பது குறித்த மர்மம் நீடிப்பதும் அண்ணா நகர் வாசிகளை மட்டுமின்றி ஒட்டுமொத்த சென்னை வாசிகளையும் அச்சத்திலும் அதிர்ச்சியிலும் ஆழ்த்தியுள்ளது. தற்கொலை என்பது எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு அல்ல. தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணம் தோன்றினால் சம்பந்தப்பட்டவர்கள் உடனடியாக ஸ்னேகா தற்கொலை தடுப்பு உதவி எண் 0442464000 மற்றும் மாநில தற்கொலை தடுப்பு உதவி எண் 104 மற்றும் ஐகால் உதவி எண் 022255521111 ஆகிய எண்களுக்கு தொடர்பு கொள்ளலாம்.